ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, நான் என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தியும் அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் கோதுமை மாவு போட்டுட்டேன். நான் உப்பு சேர்த்து ஆன் பண்ணிட்டா மாவு வந்து மிக்ஸ் ஆகிடும். நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. அப்போ தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப நம்ம மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே இந்த கிரைண்டரில் தாங்க மாவு பிசைவேன். கை வலிக்க பிசைய தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக ஃபியூ மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 2 ட்ராப்ஸ் நம்ம ஆயில் போட்டுட்டோன்னா அது கையிலையும் நம்மளுக்கு மாவு ஒட்டாது, கிரைண்டர்லேயும் மாவு ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான், ஃபைனலாக டோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஊறணுன்ற அவசியம் கூட இல்லை, அப்படியே நீங்கள் திரட்டலாம். அதுவும் நான் சொல்கிற மாதிரி திரட்டுற மாதிரி இருந்தால் சப்பாத்தி வந்து சாஃப்டாக நல்லா உப்பி வரும். நான் வந்து சைட் டிஷ் பண்ணுற கேப்பில் சரி ஊறட்டுன்ட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு மண் சட்டி போட்டு அதில் பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த டிஷ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் வந்து பூரிக்காக வந்து செஞ்சுருப்பார், சாகுன்னு சொல்லி. அதை தான் நான் சப்பாத்திக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சப்பாத்திக்காக செஞ்சேன். உண்மையாகவே அல்டிமேட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. பூரிக்கு மட்டும் இல்லை, இது சப்பாத்திக்கும் நல்லா சைட் டிஷ் தான், சாப்பிட்லாம். நான் 2 வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மீதி 2 வெங்காயம் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகா எல்லாமே போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். கொதித்த உடனே அவங்க வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருப்பாரு. அதுவும் ஆப்ஷனல் தான் சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம தான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம சாகு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நான் இறக்கிட்டேன். சப்பாத்தி நார்மலாக திரட்டுறதை விட இப்படி நம்ம செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 சப்பாத்தின்றதை 4 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. அந்த ஹார்டாக இருக்காது. அழகாக இந்த மாதிரி திரட்டிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஆயிலு அதுக்கு பதில் உங்களுக்கு நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய்யும் கடலை எண்ணெயும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். வெறும் நெய் மட்டும் சேர்க்க மாட்டேன். அப்படியே இப்படி எதிர்க்க மடிச்சுட்டு அப்படியே இப்படி குறுக்கால மடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அது அப்படியே உருட்ட உருட்ட அது என்ன ஷேப்னே தெரியலங்க, எல்லா ஷேப்புக்கும் வரும். ஷேப்லாம் இதில் முக்கியம் இல்லைங்க. சப்பாத்தி உப்பி வருதா, சாஃப்டாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா, அது மட்டும்தான். ஷேப் எல்லா ஷேப்புக்கும் வரும். ஸ்கொயர் ஷேப் வரும், ட்ரையாங்கிள் ஷேப் வரும், ரெக்டாங்கிள் ஷேப் வரும், மேக்ஸில் இருக்க எல்லா ஷேப்பும் வரும். இந்த நான் இருக்குல்ல, அந்த அந்த ஷேப்பும் வரும். நான் எல்லா ஷேப்லேயும் தான் சுட்டு எடுப்பேன். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு திரட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம திரட்ட வேண்டியதான். பாருங்கள், நான் நான் ஷேப் சொன்னேன்ல, அந்த ஷேப்புக்கு தான் இது வந்துச்சு. அவ்வளோதாங்க. கல் சூடானதும் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க, அழகாக உப்பி வரும். இது வந்து நான் மாவு பிசைஞ்சது வந்து கிரைண்டரில் பிசைஞ்சதால தான் இப்படி உப்புது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக கையாலே பிசைங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. நார்மலாக பிசைஞ்சிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி திரட்டுங்க, அதுவும் உப்பி வரும், சாஃப்டாக தான் இருக்கும். பிசையறதுக்கும் இதுக்கும் விஷயம் இல்லை. நீங்கள் ஆனால் நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டுனீங்கன்னா கொஞ்சம் அது ஹார்டாக இருக்க தான் செய்யும். இதில் என்னென்னா உள்ளே வந்து ஏர் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த ஏர் வந்து அதுதான் உப்பி வருது. நம்ம கொஞ்சம் இந்த சைடு எல்லா சைடும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம சுட்டோன்னா அது ஏர் ஃபார்ம் ஆகி நல்லா உப்ப ஆரம்பிக்கும். அது அப்படியே இன்னும் சாஃப்ட் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் நார்மல் சப்பாத்தியில் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸோடைய ஃப்ளேமில் வந்து போட்டு உப்புற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி உப்பி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாப்பிடுங்க, இல்லை அதுக்கு ஹார்டாகவே சாப்பிட்டுடலாம். கேஸ் ஃப்ளேமில் தயவு செஞ்சு யாரும் எதுவும் அந்த மாதிரி செய்யாதீங்க.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாகு வீடியோ பார்த்தவங்க வந்து அதாவது வெங்கடேஷ் பட் சாரோடைய வீடியோ பார்த்தவங்க வந்து பூரிக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஈஸி தான். அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க தேவையில்ல. வெங்காயத்த, தக்காளிலாம் அரைச்சு கொட்டணுன்ற அவசியம் இல்ல. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளா உடனே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி டிஷ் தான் அது. நான் மறுபடியும் சொல்றேன், கேஸ் ஃப்ளேம்ல வச்சு சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதே தான் நம்ம குழந்தைங்களுக்கும் தருவோம். அதனால அத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான வாழ்வு. அதனால ஆரோக்கியமானத மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பொன்னான கரங்களால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.